ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல வரக்கூடிய டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் மீன்ஸ் வேறுபாடுகள் கொஸ்டின்ஸ் எதை படிச்சா ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வேறுபாடுகள் சொல்லும்போது நான் திருப்பி சொல்றது என்னன்னா, பிசிக்ஸ் இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி இருந்தாலும் சரி, பயாலஜி இருந்தாலும் சரி, ஸோ நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி படிக்கணும். உங்களுக்காகவே நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 20 டிஃபரன்ஸ் பிட்வீன் இருக்கு. அதை மட்டும் படிச்சா போதும், ஷூரா நீங்க நல்ல மார்க் எடுக்கணும். எகைன் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் அண்ட் வெயிட் இருக்கு, கெமிஸ்ட்ரின்னு சொல்லும் போது ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ் இருக்கு, பயாலஜின்னு சொல்லும்போது ஆர்டின் வெயிட். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பார்த்தா தொகுத்து உங்களுக்காகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னா ஷூரா நல்ல மார்க் எடுக்கலாம். நம்ம 2 மார்க்லையும் ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க, அதே மாதிரி 4 மார்க்லையும் 2 கொஸ்டின் வரும், 7 மார்க்லையும் 2 கொஸ்டின் வரும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் மோர் தென் 15 மார்க்ல நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், இந்த வேறுபாடுகள் நல்லா மார்க் பண்ணி படிங்க. முடிஞ்ச வரைக்கும் படிச்சு எழுதி பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் எழுதணும்னா நீங்க படிச்சு எழுதி பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரிக்கும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் ஸ்டேஜ்ல மோஸ்ட்